மது மற்றும் போதை கலாச்சாரம் இருக்கக்கூடிய இடங்களிலும் பொருளாதாரம் வளர்ச்சி இல்லாத மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி குறிப்பாக வட மாவட்டங்களின் தலைநகராக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அதற்கு பொறுப்பு அமைச்சராக நியமித்து ஒட்டுமொத்த வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் நிர்வாக ரீதியாக. அதற்கான ஒரு முதல் அடியாக இந்த ஆய்வுக் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒவ்வொரு ஆய்வுக் கூட்டத்துடைய நோக்கம் ரொம்ப முக்கியமானது. விஷன் என்ன குறிக்கோள், அது முக்கியமான குறிக்கோள் வட மாவட்டங்கள்ல பெண் குழந்தைகளை மேற்படிப்பு ப்ரொஃபஷனல் எஜுகேஷனுக்குள்ள கொண்டு போகணும். போன வாரம் கள்ளக்குறிச்சியில ரிவ்யூ மீட்டிங் இருக்கும் பொழுது குறிப்பாக கல்வராயன் மலை போல மாவட்டங்கள்ல மேல கள்ளக்குறிச்சி மேல இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 13 வயசு 14 வயசுலயே வட மாவட்டங்கள்ல சிறு வயதிலே பெண் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்றாங்க. அது மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மண்டலமாக இருக்கு. அந்த மாதிரி லிக்கர் சேல்ஸ், கஞ்சா போதை பழக்கங்கள் அதிகமாக புழங்கக்கூடிய மாவட்டமாக திருவண்ணாமலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் இருக்கக்கூடிய உடனே சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் மூலயமா புதிய மருத்துவமனை, நெடுஞ்சாலைத்துறை மூலமா புதிய ரோட்ஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலமா நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் அது இருந்தாலும் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டியது. காவல்துறை கேட்டுக்கொள்வது, இங்க இருக்கக்கூடிய அதிகமான கஞ்சா புழக்கங்களும் அதோடைய பயன்பாடுகளும் உடனடியாக எந்த விதமான தயவுதாட்சியும் இல்லாமல், எந்த விதமான அரசியல் அழுத்தங்கள் இல்லாமல் உடனடியாக கைது செய்து குண்ட திட்டத்தில் அழைக்கணும். அந்த அளவுக்கு திருவண்ணாமலையில போர்க்கால அடிப்படையில் மார்னிங்கே கலெக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். இந்த ட்ரக்ஸ் சேல்ஸ் திருவண்ணாமலையில அதிகமாக வருது. அதை உடனடியாக எவ்வளவு தூரம் பார்டரை க்ளோஸ் பண்ணி எவ்வளவு தூரம் நம்ம கலாச்சாரம் அதிகமான பயன்பாடுகள் இருக்கு. கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி வட மாவட்டங்கள் அதிகமா இருக்கு. இதையெல்லாம் உடனடியாக ஒழிக்கணும். நல்ல மருத்துவமனைகளை உருவாக்கணும். தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் குறைஞ்சிட்டு இருக்கு. அது ஒரு முக்கிய பிரச்சனையா இந்த அரசு பார்த்துட்டு இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சருடைய தேர்தல் பிரச்சாரத்திலையும் சரி, மேனிஃபெஸ்டோலையும் அதை பற்றி வலியுறுத்திருக்கோம். வட மாவட்டங்களில் அதிகமான குழந்தை பிறப்பு இருக்கு மற்ற மண்டலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது. அப்ப இங்க நம்ம இன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் விசிட் போகும்போது நிறைய தாய்மார்கள் அந்த குழந்தை டெலிவரி பண்ற இடத்துல இன்னும் பெட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னும் ஸ்பெஷலான தாய்மார்களுக்குன்னு குழந்தை பிறக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் உருவாக்கணும். சைல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, அதையும் உருவாக்கணும். சரியான முறையான காலையில ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் போயிருந்தோம். எதுவும் முறையாக ஜிம்லாம் இன்னும் சரியாகவே ஏற்படுத்தப்படல. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ் எல்லாமே எதுவுமே அப்டேட் பண்ணாம ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்படி இருக்கு. இதையெல்லாம் எவ்வளவு ஸ்பீடா பண்ண முடியுமோ அது பண்ணி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய இடம் அதிகமா இருக்கு. அதையும் இன்னைக்கு டெலிவரி பண்ண போறோம், டிஸ்கஷன் பண்ண போறோம். சட்டம் ஒழுங்கையும் அதிகமான கள்ளசாராயமும் கஞ்சா பழக்கங்களையும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதை சரி செய்யணும். திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல கூட அந்த இருக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம். மற்றபடி கோயில் என்ற இப்ப முன்னாடியோட இப்ப லட்சக்கணக்கான மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. வீக்கெண்ட் முக்கியமா
அதை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இன்னும் 2-வே சிஸ்டம் ரோடு தான் இருக்குது. இது வந்து ஃபோர் லைனாக மாற்றணும். 2 லைன் பதில் 4 லைனாக மாற்றணும். திருவண்ணாமலை சுற்றி 2 லைன்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் 4 லைனாக மாற்றணும். மக்கள் ஈஸியாக டிராஃபிக் ஜாம் எல்லாம் உள்ளே வரணும். உள்ளே வந்த பிறகு கோயிலுக்குள்ளே எந்த விதமான விஐபி கலாச்சாரம் இல்லாமல் எல்லோரும் ஸ்பீடாக வந்து மக்கள் நம்பக்கூடிய நம்பிக்கையை இந்த அரசு சமத்துவமாக எல்லா சமுதாயம் எவ்வளோ ஸ்பீடாக வழிபட முடியுமோ அதுக்கான ஒரு செப்பரேட் பிளான் பண்ணணுங்கிறது மார்னிங் ஒரு டிஸ்கஷன் இருந்துட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சர்ச்சஸ், இங்கே இருக்கக்கூடிய மசூதிகள் என்ன தேவைகள்ங்கிறதும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் என்ன தேவைகளும் டிஸ்கஷன்ஸ் கேட்டிருக்கோம். அனைத்து மதத்தில் இருக்கக்கூடியவங்களும் பேசணும்னு நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்லாம் அப்டேட் பண்ணணும். இன்னும் ஹையர் எஜுகேஷனில் திருவண்ணாமலையில் இங்கேருந்து சென்னைக்கு போய் படிக்கிறத விட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கேயே படிக்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜஸ் உருவாக்கணும், நல்ல ஸ்கூல்ஸை உருவாக்கணும். முக்கியமாக பெண் குழந்தைகளை அதிகமாக படிக்க வைக்கணும்ங்கிறது ஒரு குறிக்கோளோட எங்களுடைய ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நன்றி. அவங்களோட பேட்டி. ஸோ ஐ எம் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். நானும் தெரியல, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் தான் படித்தேன். தெரியுமா தெரியாதா? என்ன அதனால் இது மட்டும்தான் இருக்குது. இன்னும் 1 வீக்கில் எல்லா ஃபுட்டையும் மாற்றிடலாம். ஓகேவா? டெய்லி நைட் நான்வெஜ் இருக்கா? வெஜிடேரியன்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுவோம். ஓகே, எல்லோரும் சில பேர் இருப்பாங்க. ஸோ 2 ஃபுட்டையும் நம்ம ஈக்குவலாக சமைக்க ரொட்டீன் பேஸ் பண்ணி மாற்ற போகிறோம் ஃபுட்டு எல்லாத்தையும். ஓகே, நல்லா சாப்பிட்ணும். ப்ராக்டிஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? மொபைல் பார்க்குறீங்களா? 40 மினிட்ஸ் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் போகணும். ஓகேவா? ஹாப்பியா? எனக்கு தெரியும், ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு ஓடுறதுக்குள்ளே முடியும். போதும் ஆகிடும்ல. கிளாஸ் ரூமில் கூட தூக்கம் வரணும் பயங்கரமாக. ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம் கேட்டால் வந்து சரியாக படிக்கணுங்கிறாங்க. நல்லா படிக்கிற பசங்களை 3 மணி நேரம் ஓட வச்சா எல்லாருக்கும் தூக்கம் தானே வரும். இது நியாயமே கிடையாது. தமிழ்நாடு ஸ்டேட்டுன்னு ஜெர்சி போட்டு விளாட்றோம்ல, நம்ம ஸ்டேட்டுக்காக தான் விளாட்றோம். நம்ம இந்த ஸ்டேட்டு தானே பார்த்துக்கணும். அதனால தான் நாங்கள் எல்லோரும் இதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பிரின்சிபல். கொஞ்சம் பின்னாடி வாங்க. அப்படியே பின்னாடி வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. மணியண்ணா லைட்டாக Currently 1 to 7 and 1 to 3 months 82 மற்றும் pending இருக்கு. We are following it up with the official பரதியும் உறுதி தலைவரும் வரவேற்று நுழைத்திலும் என்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி நமது மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்கான ஆலோசனையும் நிர்வாகத்தை டாக்டர் பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மரியாதை சூரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாக குழந்தை தொழிலாளர் முறையில் நிறைவேற்றுவதற்கான உறுதிமொழி. இந்திய அரசியலமைப்பு விதிகளின்படி கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதால் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நன்றி. தொடர்ந்து ஆய்வுக் கூட்டத்தை Good afternoon, everyone. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்ய வருகை தந்துள்ள மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ள முதல் முறையாக நமது மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் எனது சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் வருக என வரவேற்று நுழைக்கிறேன். அனைத்து துறை சார்ந்த வளர்ச்சி பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வுக் கூட்டத்திற்கு தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் அகற்றிட சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு என்னால் இயன்றவரை பாடுபடுவேன் எனவும் உளமாற உறுதி